உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் இந்த மிஸ்டர் பாசு? எனக்கு தெரிஞ்சவர் தானே, சொல்லுங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய லாயர். நாளைக்கு அவர் இங்க வராரு. எதுக்கு வராரு? இங்க பாரு நீலம், உனக்கே எல்லாம் புரியுது, அதுக்கப்புறம் ஏன் கேக்குற? நியாயமான விஷயம்தான். நீங்க அவரை கூப்பிட்டுருக்கீங்கன்னா முக்கியமான விஷயம் இருக்கும், அதை உங்க வாயாலேயே சொல்லுங்க. லக்ஷ்மிக்காக. நான் கூப்பிடலன்னா ரிஷி கண்டிப்பா அவரை கூப்பிடுவான். லக்ஷ்மியை வெளியே எடுக்க அவன் என்ன வேணும்னாலும் செய்வான். ஏன் ஏன் அவன் எது வேணாலும் செய்வான்? என்ன கேள்வி இது நீலம்? லக்ஷ்மி அவனோட மனைவி, உயிருக்குயிரா அவளை நேசிக்கிறான். அப்பன்னா உங்களுக்கு நான் யாரு? மனைவி. ஏன்? ரிஷி தன்னோட மனைவிக்காக என்ன வேணாலும் செய்வான். நீங்க உங்க மனைவிக்காக என்ன செய்றீங்க? ஏன் உங்களால எதுவுமே செய்ய முடியல உங்க மனைவிக்காக? இங்க பாரு நீலம், நீ என்ன பார்த்து அப்படி கேட்க முடியாது. ஏன்னா நான் உனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன், எதிர்காலத்திலயும் பண்ணுவேன். நம்பிட்டேன். எனக்காக நீங்க நிறைய பண்ணிருக்கீங்களா என்ன? ரியலி? சரி, யாரு யாருக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கோம் பண்ணிருக்கோம்னு இப்ப யோசிச்சு பாப்போம். நான் தான் ஜெயிப்பேன். இந்த குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்காக நான் பிடிவாதமா இல்லாம இருந்திருந்தா இது நாள் வரைக்கும் எனக்காக நிறைய பண்ணேன்னு சொன்னீங்களே, அது எதையும் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்க மனைவிக்காக நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. இவ்வளவு தூரம் பேச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறேன். உனக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்களே, உங்களை அப்படி செய்ய வச்சதே நான் தான். நான் இல்லாம போயிருந்தா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? இன்னைக்கு எங்க இருந்திருப்பீங்க? உங்ககிட்ட என்னதான் மிஞ்சி இருந்திருக்கோம்? மனைவியா நானும் இந்த குடும்பமும் உங்ககிட்ட இருந்திருக்குமா சொல்லுங்க? நான் ஒருத்தி இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா சொன்னா சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தா மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். இங்க பாரு நீலம், கடந்த கால வாழ்க்கையே இல்ல பழைய நினைவுகளை மாத்தவே முடியாது. அந்த நேரத்துல நீயும் எனக்காக நிறைய பண்ண, நானும் உனக்காக நிறைய பண்ணிருக்கேன். சூழ்நிலை பல விஷயங்களை பண்ணுச்சு. ஆனா ஒரு விஷயம், ஆனா அப்பெல்லாம் நீ இப்படி தப்பா நடக்கல. ஆனா இந்த நேரத்துல நீ ரொம்ப ரொம்ப தப்பா நடந்துக்கிற. நீ நீளமா இல்ல, அதுக்காக நான் உன் மேல அன்பு வைக்காம இல்ல. எந்த நிலையிலையும் நான் உன் மேல அன்பு வச்சிருப்பேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இந்த முறை நான் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண. பொண்ணா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவளை போய் எப்படி உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? எங்க நீங்க எல்லாம் யாரு? எப்படி அவளை போய் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? அவளை பத்தின உண்மைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பிறகும் சத்தியம் எது உண்மை எதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அவளை பொண்ணா நினைக்கிறேன் நீலம். அண்ட் லக்ஷ்மி ஒருத்தி தான் நம்ம புள்ள ரிஷிக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி சரியான ஒரு ஆள். இதுதான் உண்மைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீலம், இதுதான் உண்மை. இந்த உண்மை உனக்கும் தெரியுது, ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிற. நீலம், இங்க பாரு, லக்ஷ்மி ஒருத்தி தான் நம்ம குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் கட்டுக்கலையாம கட்டி காத்துட்டு இருக்கா. தன்னோட உயிருக்கும் மேலா இந்த குடும்பத்தை தான் அவ நேசிக்கிறா. அது மட்டும் இல்லாம இதே லக்ஷ்மி தான் உன் புள்ள உயிரை எத்தனையோ ஆபத்தான கட்டத்துல காப்பாத்தி இருக்கா. அது மட்டும் இல்ல நீலம், நம்ம குடும்ப கௌரவத்தையும் எத்தனையோ கட்டங்கள்ல காப்பாத்தி இருக்கா. எல்லாரையும் ஆசையா கவனிக்கிறா. லக்ஷ்மி தான் நம்ம வீட்டு மருமகள். அப்படின்னா நான் இது எதுவும் செய்யலையா? அந்த பொண்ணு இப்பதானே கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள இருக்கா. இதுக்கு முன்னாடி அவ வரதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல சந்தோஷமே இல்லையா? வாய் திறந்து சொல்லுங்க. அவ வரதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்தது? இந்த குடும்பத்தை இத்தனை வருஷங்களா கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருந்தது யாருன்னு சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? பொறுப்பா இருந்தது நான் தானே, நான் மட்டும் தானே. ஒருவேளை நான் எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்களா? இந்த வீட்டுக்காக நீ நிறைய பண்ணிருக்க நீலம், பல முறை பண்ணிருக்க. இப்பவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீ சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீலம். இப்பெல்லாம் நீ எல்லாத்தையுமே தவறான கோணத்துல பாக்குற. அதனாலதான் லக்ஷ்மியை கெட்ட சகுனங்கிற. அதான் சபாஷ் வீரு, இன்னைக்கு நீ அற்புதமான வேலை செஞ்சிருக்க. இன்னைக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் ஒரு நல்ல புருஷனாவும் நடந்துகிட்ட. நிஜமாவே நீ என் கூட இருக்க விரும்புறியா? என்ன இது? நீ கேள்வியை இப்படி மாத்தி கேக்குறியே. நான் உன் கூட இருக்க விரும்புறேனான்னு நீ கேக்குற. நான்
நிரந்தரமா. அதேதான். நீ என்ன பதில் சொன்னாலும் சேம் தானே. நீ என் கூட இரு, இல்ல நான் உன் கூட இருக்கேன். நாம ரெண்டு பேரும் தானே ஒன்னா வாழணும். ஆ, எதுக்காக இந்த அதேதான். நீ தானே என்கிட்ட கேட்ட, சேர்ந்து நாம 2 பேரும் தானே இருப்போம். இருப்போமா? நீ வந்து என்கிட்ட கேக்குறியா இல்லனா பதில் சொல்றியா? நான் உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கே நேரம் புரிஞ்சிருக்கணும்ல. எங்க? ஆனா நீ தான் எதுவுமே சொல்லலையே. நீ தானே எப்பவும் சொல்லுவ, என்னை விட என் கண்கள் பேசும்னு சொல்லுவியே. அப்போ நீ இப்ப பதில் சொல்லு. சரி, நான் உனக்கு சொல்றேன், பதில் சொல்றேன். ஓகே, இப்ப நீ எப்படி என் கூட இருக்கியோ நானும் உன் கூட இருக்கேன்ல. என்னோட பதில் நீயும் இருப்ப. அப்படின்னா எப்படி புரிய வைக்கிறது? இரு, நான் கரெக்டா சொல்றேன். எப்ப நான் உன்னை மிஸ் பண்றேனோ, உன்னை நினைக்கிறேனோ, அப்ப நீ டக்குன்னு என் முன்னாடி வந்துருவ. இன்ஃபேக்ட் நீ அங்க இருக்க மாட்ட பிசிக்கலி. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? அதாவது நான் உன்னை நினைச்சாலே போதும், நீ என் கண்ணு முன்னாடி வந்துடுற. நீ என்னமோ அங்க இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். என்னோட அங்கமா இருப்ப. நான் சொல்றது புரியுதா? அதாவது நாம 2 பேரும் ஒன்னா இல்லாம நாம ஒண்ணுமே இல்ல. நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்ல. நீ இல்லனா நான் ஒரு மாதிரி தனிமையை உணர்றேன். அதனால நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். எப்பவும் அப்படி தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ இப்பதான் உணர. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து இதை உணர்ந்துட்டு தான் இருக்கேன். நாம 2 பேரும் மட்டும் ஒன்னா இல்லனா எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம 2 பேரும் தனித்தனி கிடையாது. நீ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம நீ முழுமை அடைய முடியாது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கிற லக்ஷ்மி, நாம ஒண்ணும் இல்லாம இருக்க மாட்டோம். வாக்கு நீ தவற மாட்டல? கண்டிப்பா மாட்டேன். உன்னை எப்பவும் நான் என் கூடவே வச்சுப்பேன். நீ எப்பவும் தனிமையை உணரவே மாட்ட. எனக்கு தெரியும் லக்ஷ்மி, நீ எப்பவுமே என் கூடவே தான் இருப்ப. என்னாச்சு எனக்கு? ஏதோ சினிமால வர மாதிரியே இங்க நடக்குது. லக்ஷ்மி இங்க இல்ல, ஆனா நான் அவளை உணர்றேன். அவகிட்ட நான் பேசினேன். லக்ஷ்மி என் பக்கத்துல இல்லைன்னா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். உண்மையிலேயே அவ இல்லாம என்னோட இந்த லைஃபே கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.